எங்களுடைய குழு வந்து ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ், லாட்டிவா, ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறோம். நிச்சயமாக தீவிரவாதத்தால் தொடர்ந்து இந்தியா பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே பஹல்காமிலே நடந்த ஒரு சம்பவத்தை மிக மோசமான தீவிரவாத தாக்குதலால் 26 பேரை நாம் இழந்திருக்கிறோம். அதோடு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பல பேர் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை, நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது. இந்த குழு முக்கியமாக கட்சியினர் எம்பிக்கள் மட்டுமல்லாமல் அம்பாசிடர்ஸ், ஃபார்மர் டிப்ளமேட்ஸ்னு அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த முயற்சி அப்படின்றது சர்வதேச ஒத்துழைப்பு வந்து பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறீங்களா? எந்த மாதிரி? சர்வதேச அளவிலே நம்முடைய நிலையை, நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய நிலைப்பாடு என்ன என்கிற அந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லுவதற்காக. ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி பல்வேறு கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்ப தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலே உண்மையான நிலவரம் என்ன, நம்முடைய நிலை என்ன, நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்து சொல்லுவதற்காக இந்தியாவின் சார்பிலே எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழு, ஃபார்மர் அம்பாசிடர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அதே சமயம் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இந்த குழு எவ்வாறு ஹவு தே டிஃபைன் த குரூப் அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன்னா திரிணாமுல் வந்து ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணிட்டு திரும்ப ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக கொடுத்தாங்க. காங்கிரஸ்மே வந்துட்டு எங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலான்ற ஒரு குற்றச்சாட்டு ஜெயராம் ரமேஷ் வச்சார் இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி? இதெல்லாம் வந்து யார் போறது, யார் போகாம இருக்கிறது, யாரை வந்து அந்த கட்சி அனுப்புகிறது அப்படிங்கிற வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று அடிப்படையான ஒன்று, நாம் இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அதன் பிரதிநிதிகளாக நாம் செல்கிறோம். We are going as Indians. We are not here to talk about conflicts or difference of opinions. We all care about the country. நாட்டை பற்றி அத்தனை பேருக்கும் அக்கறை இருக்கிறது. நாம் பார்த்தோம், அப்பொழுது பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த கூடிய ஒரு நேரத்திலே ஒரு அதிகமாக அது தீவிரப்படும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிய போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய படை வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று குரல் கொடுப்பதற்காக, இந்த நாட்டின் இறையாண்மையை, நாட்டை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லுவதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையிலே நடத்தி காட்டினார்கள். அதனால நாடு என்று வரும்பொழுது யாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் கிடையாது. We all care about it and we all think that the nation is important. இல்லை, நான் நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தது என்னுடைய தொகுதியில் சார்பாக சந்தித்தேன். அதற்கும் இந்த குழுவிற்கும் எந்த இதுவும் கிடையாது. அவங்கள சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி குறைப்பு அதை பல நாட்களாக முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்காக, அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக அவர்களை சந்தித்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.